அதிக வாக்காளர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதி சங்கர் அவர்களே, உங்கள் அனைவரையும் மக்கள் குடியிருப்பு வாசிகளே, உங்கள் அனைவரையும் இந்த 79வது சுதந்திர தின விழாவிற்கு வருக நான் வரவேற்கிறேன். மேலும் நமது கோலிங்கநல்லூர் சட்டப்பேரவை தொகுதி பல விதமான முன்னேற்றங்களை கண்டு வருகிறது. இதில் நமது குடியிருப்பு 1500 பிளாட்ஸ் உள்ள நமது குடியிருப்பு இந்த தொகுதியில் வருகிறது. நம்மை சுற்றி பற்பல முன்னேற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நாம் அரசாங்கத்தில் அங்கமாக உள்ளவர்களால் நமது முன்னேற்றத்திற்கு நாம் நிறைய காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் நாம் மக்கள் பிரதிநிதியாக இருக்கிற சட்டப்பேரவை தொகுதி மக்கள் பேரவை பிரதிநிதியாக இருக்கிற திரு எம்எல்ஏ அவர்களை அழைத்திருக்கிறோம். அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கிடையேயும் நமக்காக நேரம் ஒதுக்கி இங்கு வந்து நமது கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வது நமக்கு சிறப்பாகும். அதேபோல் வார்டு உறுப்பினரும் வார்டு கவுன்சிலரும் இங்கு வந்து நமது குறைகளை எல்லாம் கேட்டு பல்வேறு விதமாக நமக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார். மேலும் அவர்கள் பணி தொடரவும் நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றத்திற்காகவும் நாம் இவர்களை அழைத்திருக்கிறோம். அவர்களுக்காக நம்ம அனைவர் சார்பாகவும் நன்றியையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நமது குறைகள் இருக்கிற இடங்களை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்டிபி ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கு. எல்லாத்தையும் இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் மனுவாக கொடுக்க இருக்கிறோம். அவர்கள் தங்கள் பங்கினை செய்து நமது வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த சுதந்திர விழா வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி.
National flag salute. Order. இந்த 1005 குடியிருப்புகள் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக கட்டப்பட்ட தேசிய கொடியை ஏற்றி வைத்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை உருவாக்கி தந்திருக்கின்ற வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு நல சங்கத்தினுடைய தலைவர், பொருளாளர், செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் முதலில் நான் நன்றி கலந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த மட்டத்தினுடைய மாமன்ற உறுப்பினர் ஜி. சங்கர் அவர்களுக்கும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாடு முழுவதும் இன்றைக்கு அரசு அலுவலகங்களிலும் போல ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் குடியிருப்புகளிலும் கலந்து கொண்டு இந்த மூவண்ண கொடிகளை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கி நலத்திட்ட பல நிகழ்ச்சிகளை வழங்குகின்ற நிகழ்வாக தொடர்ந்து நடைபெற்று இன்றைக்கு இந்த பகுதியிலும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது என்பது நாம் நமக்குள் நாம் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையோடு இந்த நகரை உருவாக்குவதற்கு, இந்த நகரை சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்துக் கொள்வதற்கும், அதே சமயத்தில் நாம் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்கின்ற வாய்ப்பினையும் உருவாக்கி தருகின்ற வகையில் நாம் இந்த சுதந்திர தின விழாவில் உறுதியெடுக்கின்ற வகையில் நாம் உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த பகுதியில் கூட ஒரு 3-6 மாதத்திற்கு முன்னால் பூங்காக்களை திறந்து வைத்து இருக்கின்ற நகர்நல சங்க நிர்வாகிகளிடம் இந்த பூங்காவை பயன்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இது போன்ற பூங்காக்கள், நீர்நிலைகளை எல்லாம் பாதுகாப்பதில் நம்முடைய தமிழ்நாடு முன்னோடி நாடாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பூங்காக்களை நீங்கள் பராமரிக்கின்ற பணியையும் அதே சமயத்தில் அதை பயன்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து சென்றேன். அதே இன்றைக்கு இந்த சுதந்திர தின விழாவில் உங்களை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு. இந்த பகுதியில் என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்று சங்கத்தினுடைய நிர்வாகிகள் சொன்னால் அதை உடனடியாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அந்த பணிகளை செய்கின்ற வகையில் இந்த தமிழ்நாட்டில் அசுர வளர்ச்சி நம்முடைய சோழிங்கநல்லூர் தொகுதி, குறிப்பாக இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பத்தில் நம்முடைய பகுதி தான் இன்றைக்கு அனைவர்களுடைய உலக நாடுகளுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் உருவாக்கி தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் கைடல் பார்வை கொண்டு வந்தார். அதனால்தான் நாமெல்லாம் இன்றைக்கு இந்த அளவிற்கு வசதி வாய்ப்புகளோடு, அது வாகன பேருந்து வசதிகளாக இருந்தாலும், இன்றைக்கு இருக்கிற மெட்ரோ ட்ரெயினாக இருந்தாலும், வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மை நாம் ஒரு சிறப்பான பகுதியாக இன்றைக்கு வாழ்வதற்கு உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு நாம் சுதந்திர தின விழாவில் அவருக்கும் நன்றி சொல்லி, நகர்நல சங்க நிர்வாகிகள் பாதாள சாக்கடை திட்டத்தை பற்றி கூறியிருக்கின்றார்கள். பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் பக்கத்திலே ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்கு. அதற்கு இவர்களுக்கு அந்த குழாய்களை பதித்து குழாய்களுக்கான பணிகளை உடனடியாக அதற்கு செய்வதற்கு இங்கே நம்ம 20 மாநகராட்சி வட்டங்கள் 7 ஊராட்சிகள் இருந்தால் கூட சோழிங்கநல்லூரில் தான் அதிகம் நம்முடைய பாதாள சாக்கடை திட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்றைக்கு அந்த பணிகள் மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு இந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவை உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் இந்த கோரிக்கைகள் நம்மால் முடியும் என்கின்ற கோரிக்கைகளை நிச்சயம் உடனடியாக நிறைவேற்றி இந்த பணிகளை உங்களுக்கு செய்வதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம். திராவிட மாடல் ஆட்சி அனைவருக்கும் சமம் என்கின்ற வகையில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் இந்த குடியிருப்பு தான் ஒரு முன்மாதிரியான குடியிருப்பு. த்ரீகாஸ் மூலமாக இந்த கட்டிடத்தை வடிவமைத்து இந்த கட்டிடம் இருக்கிறதுல தரமான கட்டிடம் என்பது உறுதியாக நம்மால் சொல்ல முடியும். இதை விட மோசமான சூழ்நிலைகள் இருந்ததையெல்லாம் சரி செய்து இன்றைக்கு இந்த கட்டிடம் ஒரு தனியார் கட்டிடத்திற்கு ஈடாக
அதை விட மிஞ்சுகின்ற வகையில் இந்த குடியிருப்பு உருவாக்கப்பட்டது. அதனால இதுல குடியிருப்பது என்பது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் என்று நினைக்க வேண்டாம். இது அரசாங்கம் ஒரு தனியார் நிறுவனம் போன்று இந்த கட்டுமான பணியை செய்து முடித்திருக்கிறது. எல்லாம் சந்திப்பதில் நான் மற்ற மகிழ்ச்சியடைகிறேன். இந்த சுதந்திர தின விழா உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நாம் வளர்வதற்கும் நம்முடைய பகுதிகளில் இருக்கின்ற அனைத்து பணிகளும் நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற வகையில் இந்த விழாவும் அமையும். ஆகவே இந்த சுதந்திர தின விழாவில் உங்களோடு சேர்ந்து நானும் நல்வாழ்த்துக்களை கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றியும் வார்டு உறுப்பினர் சங்கர் அவர்கள்